யூடியூப்பில் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணணும்னா அதுக்கு நிறைய உழைக்க வேண்டியது இருக்குது. முதல்ல அந்த வீடியோ பளிச்சுன்னு இருக்கணும். பளிச்சுன்னு இருக்கணும்னா அதுக்கு தேவையான லைட் எஃபெக்ட் நல்லா இருக்கணும். அதே மாதிரி சவுண்டு நல்லா இருக்கணும். சவுண்டு நல்லா இருக்கணும்னா சவுண்ட் எஃபெக்ட் கரெக்டாக கொடுத்துருக்கணும். அதே மாதிரி அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டென்ட் நல்லா இருக்கணும். கண்டென்ட் நல்லா இருந்தால் மட்டும்தான் ஆடியன்ஸ் பார்ப்பாங்க. ஆடியன்ஸ் பார்க்குறது மாதிரி கண்டென்ட் நம்ம தயார் பண்ணணும். அந்த கண்டென்ட்டை ஆடியன்ஸ் விரும்புகிற மாதிரி அவங்கள்ட்ட கொண்டு சொல்லணும். அது ஒரு டெக்னிக். அந்த ஆடியன்ஸ் விரும்புகிற மாதிரி கொண்டு சொல்கிற அந்த டெக்னிக் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்தபடி பார்த்த உடனே கிளிக் பண்ணுற மாதிரி ஒரு தம்ப்நெயில் வேணும். அந்த தம்ப்நெயிலுக்கு பிறகு உங்களுக்கு ஆடியன்ஸ் விரும்புகிற மாதிரி ஆடியன்ஸுக்கு தேவைப்படுற மாதிரி டைட்டில் நம்ம தரணும். அப்புறமா இதை எல்லாமே ஒருங்கிணைத்து நம்ம அழகாக டிஸ்கிரிப்ஷனில் கொண்டு தரணும். டிஸ்கிரிப்ஷனில் இந்த விஷயங்களெல்லாம் சொன்ன பிற்பாடு ஹேஷ்டாகு டேகு இதெல்லாம் நம்ம கரெக்டாக கொடுத்துருக்கணும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஐ பட்டன், ஐ கார்டு, என் ஸ்க்ரீன் இது எல்லாமே கொடுக்கணும். இது எல்லாத்துக்குமே நீங்கள் ஒரு நல்ல வீடியோ எடிட்டராக இருந்தால் மட்டும்தான் இதெல்லாம் நல்லபடியாக கொண்டு வந்து கொடுக்க முடியும். நிறைய சக்ஸஸான யூடியூபர்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல வீடியோ எடிட்டராக இருந்திருப்பாங்க. நிச்சயமாக அவங்களுக்கு வீடியோ எடிட்டிங்கில் திறமையை பொறுத்து தான் அவங்க சக்ஸஸ் ஆகிறதே இருக்குது. அதனால் ஒரு நல்ல வீடியோ எடிட்டர்னால் நீங்கள் யூடியூப்பில் சக்ஸஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இந்த காணொலியில் நம்ம கைன்மாஸ்டர் ஆப்பில் மிக சுலபமாக மிக விரைவாக நம்ம எடிட் பண்ணக்கூடிய சில ட்ரிக்ஸை நம்ம சொல்ல போகிறோம். அதனால் இந்த வீடியோ எதுவுமே ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், ரொம்ப உபயோகமாக இருக்கும். மிக முக்கியமாக பிகினிங் யூடியூபர்ஸுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. பெஸ்ட் சேனல் அன்பர்களுக்கு வணக்கம். இந்த சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, காணொலி லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, பெல் ஆல் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் இந்த சேனலில் காணொலி போட்டவுடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஆதரவளிக்கும் அனைவருக்கும் நன்றி. வாங்க காணொலிக்கு போகலாம். நாம் இப்போ மொபைலில் தான் எடிட் பண்ண போகிறோம். மொபைலில் கைன்மாஸ்டர் ஆப் நான் டவுன்லோட் செய்து வைத்திருக்கிறேன். ஆப் இல்லாதவங்க ப்ளே ஸ்டோரில் கைன்மாஸ்டர் ஆப் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். கைன்மாஸ்டர் ஆப் இப்படித்தான் இருக்கும். இதை இப்போது நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இதில் கீழே கிரியேட் என்று இருப்பதை கிளிக் பண்ண வேண்டும். இப்போ நமக்கு கிரியேட் நியூ என்கிற ஆப்ஷன் வருகிறது. கிரியேட் நியூ கிளிக் பண்ண வேண்டும். அதன் பிறகு 16:9, 9:16 என்ற ஆப்ஷன் வருகிறது. இதில் ஏற்கனவே 16:9 செலக்ட் ஆகி இருக்கிறது. எனவே கீழே இருக்கும் கிரியேட் என்பதை கிளிக் செய்வோம். இப்போ போர்டு இப்படித்தான் இருக்கும். இதில் நாம் ஏற்கனவே மொபைலில் வைத்திருக்கும் ஒரு வீடியோ எடுத்துக்கொள்ளலாம். நான் வைத்திருக்கும் வீடியோ DCIM என்கிற ஃபோல்டரில் உள்ளது. அதிலிருந்து ஒரு வீடியோ கிளிக் செய்கிறேன். உங்களுடைய வீடியோ எந்த ஃபோல்டரில் உள்ளதோ அதிலிருந்து எடுத்துக்கொள்ளுங்கள். இப்போ இது ஒரு லாங் வீடியோ, 16 நிமிடம் இருக்கு. இந்த ஒரு லாங் வீடியோ அப்லோட் பண்ணும்போது 16 ஷார்ட் வீடியோவும் கிரியேட் பண்ணலாம். அதற்கு இந்த லாங் வீடியோ செலக்ட் பண்ணி நிமிடத்திற்கு 1 என 16 துண்டுகள் ஆக்கி கொள்ள வேண்டும். முதலில் ட்ரிம் கொடுத்து அடுத்து ஸ்ப்ளிட் கொடுக்க வேண்டும். அப்படி 16 துண்டுகள் ஆனால் கூட லாங் வீடியோ முழுமையாக இருக்கும். இப்போ நம்ம ஒவ்வொரு நிமிடமாக ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். முதல்ல இந்த கத்திரிக்கோள் சின்னம் இருக்கக்கூடிய ட்ரிம் அல்லது ஸ்ப்ளிட், அடுத்தது இந்த ஸ்ப்ளிட், இது ரெண்டையும் கொடுக்கணும். அப்புறம் பேக் வந்துடணும். பேக் வந்துட்டு மீண்டும் அடுத்தது 2ஆவது நிமிஷம். இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு மீண்டும் அந்த கத்திரிக்கோள் சின்னம், அப்புறம் ஸ்ப்ளிட்.
அப்புறம் மீண்டும் பேக் வந்துடணும். திருப்பி 3வது நிமிஷம். இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு கத்திரிக்கோள் சின்னம் கொடுத்துட்டு திருப்பி ஸ்ப்ளிட். இதே மாதிரி 16 நிமிட வீடியோவை 16 துண்டுகள் ஆக்கி கொள்ளலாம். இப்போ நம்ம பேக் வந்து விட்டால் கைன்மாஸ்டர் ஆப்பில் இந்த வீடியோ இருக்கும். இந்த வீடியோ இருக்கும் இடத்திற்கு அருகில் 3 புள்ளிகள் இருக்கும். அதை டச் பண்ணினால் டூப்ளிகேட் என்கிற ஆப்ஷன் கிடைக்கும். இந்த டூப்ளிகேட் ஆப்ஷன் டச் பண்ணினால் 16:9 அல்லது 9:16 என கேட்கும். இப்போ நாம் 9:16 கொடுக்க வேண்டும். ஏனென்றால் இது நமக்கு ஷார்ட் வீடியோவுக்கானது. இப்போ நமக்கு 16 துண்டுகளுடைய ஒரு ஷார்ட் வீடியோ கிடைக்கும். இந்த ஷார்ட் வீடியோ ஒவ்வொரு முறையும் டூப்ளிகேட் கொடுத்து ஒவ்வொரு நிமிட வீடியோ எடுத்துக்கொண்டு மீதி உள்ளதை ட்ரிம் லெஃப்ட் அல்லது ட்ரிம் ரைட் கொடுத்து டெலீட் செய்துவிட வேண்டும். லாங் வீடியோ கூடவே தேவையான அளவு ஷார்ட் வீடியோ இரண்டும் ஒரே நேரத்தில் கிடைக்கும். மிகவும் எளிமையாகவும் விரைவாகவும் எடிட் செய்ய இது ஒரு சிறந்த வழி. ஷார்ட் வீடியோ நமக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் பெற்றுத்தரும் என்பதால் ஒவ்வொரு லாங் வீடியோவுக்கும் அவசியம் ஷார்ட் வீடியோ போட வேண்டும். சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும், உடனே விளக்கம் வழங்கப்படும்.